வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டியில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அவசர கால ஏற்பாடுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர கால நிலை பிரகடனம் பிரசிடென்ட்டால் தோற்றுவிக்கப்படுது. என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது அடிப்படை உரிமைகள் எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படும், நேஷனல் எமர்ஜென்சி எவ்வளோ காலம் இருக்கும், நேஷனல் எமர்ஜென்சியை பாஸ் பண்ணுறதுக்கும் ரிவோக் பண்ணுறதுக்கு ரத்து பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எமர்ஜென்சி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, ஜனாதிபதியின் ஆட்சி, இந்த மாதிரி பெயர்களில் ஸ்டேட் எமர்ஜென்சி, ஸ்டேட் பிரசிடென்ட் இந்த மாதிரி குறிப்பிடுவாங்க. இது ஏன் ஸ்டேட் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் ரூல்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஸோ நேஷனல் எமர்ஜென்சிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வரலாம், இல்லை பர்டிகுலர் ஏரியாவுக்கும் கொண்டு வரலாம். ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கும் கொண்டு வராங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற பிரசிடென்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு இல்லையா? அப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் பிரசிடென்ட் ஒர்க் பண்ணுவார். அப்போ அந்த ஹோல் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் ஸ்டேட் வந்துடுது. அதனால தான் இதை வந்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பார்த்தீங்கன்னா லோக்சபா, சட்டமன்றம் ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டுமே பேரலாக ஒர்க் ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்றமும் சென்ட்ரலில் லோக்சபா ரெண்டு பேருமே பேரலாக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம சட்டமன்றத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆனால் பிரசிடென்ட் ரூல் போடும்போது சட்டமன்றத்தை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா சட்டமன்றத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியவே யார் எடுத்துருவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருவாங்க. இதனால வந்து நிறைய டைம் பொலிட்டிக்கலாக மோட்டிவேட்டடாக இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்துட்டு தான் பிரசிடென்ட் ரூலை. ஸோ இந்திரா காந்தி பீரியட்ல அப்போ 1970-71 காலங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால தான் பிரசிடென்ட் ரூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 முறைக்கு மேலே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அதிகமாக கேரளாலையும், அதை தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலையும், அதை தொடர்ந்து தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிக முறையில் வந்து இந்த பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. கருணாநிதி ஆட்சியின் போது பிரசிடென்ட் ரூல் மூலியமா ஆட்சியுமே கவிழ்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிரசிடென்ட் ரூல் வந்து நிறைய இடங்கள்ல மிஸ்யூஸும் பண்ணப்பட்டிருக்கு வரலாறுல. அதனால தான் பிரசிடென்ட் ரூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 44வது அமெண்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் புதுசாக சேர்த்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது ஏன் பிரசிடென்ட் ரூல்னு சொல்றாங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சு இல்லையா? சென்டரோட ஸ்டேட் கண்ட்ரோல், பிரசிடென்ட்டோட அட்மோஸ்ட் கண்ட்ரோல்ல வந்ததுனால இது வந்து பாப்புலரா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நேஷனல் எமர்ஜென்சிக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் வந்து லாஸ்டா வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பா வந்து அதோட வித்தியாசத்தை வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 355 என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது பாருங்க. It possesses a duty on the center to ensure that the government of every state is carried in accordance with the provision of the constitution. ஆர்டிகல் 355 சொல்லுது, ஸோ கான்ஸ்டியூஷன் படி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நடக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 355 சொல்லுது. ஆர்டிகல் 356 என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் நடக்கல அப்படின்னா எமர்ஜென்சி போடுங்க அப்படின்னு ஆர்டிகல் 356 சொல்லுது. அப்போ ஆர்டிகல் 356 மூலியமா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் ரூலை ஒரு ஸ்டேட்ல வந்து போட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்டேட்ல வந்து இது வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கல அப்படிங்கிறது எப்படி? கான்ஸ்டியூஷன் படி நடக்கலன்னா என்ன? கான்ஸ்டியூஷன் படி நடக்கல அப்படிங்கிறத யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும் அப்படின்னா பிரசிடென்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஸோ பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, இங்க வந்து கான்ஸ்டியூஷன் படி இது நடக்கல. ஸோ மதம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழகத்துல வந்து இந்த மதம் சார்ந்தவங்க இனிமேல் வந்து இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி. ஆர்டிகல் 25, 26, 27, 28 ஒரு குடிமகனுக்கும் உரிமை கொடுத்திருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ரொபகேட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு கான்ஸ்டியூஷன்ல கொடுத்த ஒரு விஷயத்த வயலேட் பண்ணுது. ஸோ தமிழகத்துல சொல்றாங்க, இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நீங்க ஓட்டு போடக்கூடாது. ஸோ கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 200 குறிப்பிட்டிருக்காங்க ரைட் டு ஓட். ஒருத்தனுக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கு, அந்த ஓட்டு உரிமையை அந்த ஸ்டேட் வந்து கொடுக்கல, அப்போ கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற விஷயங்கள் பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாரு. பிரசிடென்ட் இன் த சென்ஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா அந்த இடம்ல என்ன கொண்டு வந்துறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்துருவாங்க. அப்போ ஆர்டிகல் 355 என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஆர்டிகல் 350 சிம்பிளா சொல்லிடுச்சு, சென்டரோட டியூட்டி அது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் கான்ஸ்டியூஷன் படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறது சென்டரோட டியூட்டி. ஆர்டிகல் 355 சொல்லிடுச்சு. ஆர்டிகல் 356 சொல்லுது, கான்ஸ்டியூஷன் படி அந்த சென்டர் ஒர்க் ஆகல அப்படின்னா சென்டரோட டியூட்டி அது பார்த்துக்கணும். சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க பிரசிடென்ட் ரூல் போட்டுருங்க. பிரசிடென்ட் ரூல் போட்டுட்டு
பிரசிடென்ட் ரூல் போட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். பிரசிடென்ட் ரூல் போட்டுங்க. பிரசிடென்ட் ரூல் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் அந்த ஸ்டேட் வந்து வந்துடும். பொலிட்டிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் வயலேட்டட் அப்படிங்கிறத வந்து வேகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டடா ஃபேவரபிளா இருக்கிறதுக்காக இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்தோடனே இங்கெல்லாம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் காங்கிரஸ் அல்லாத மாற்று ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் உடனே பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. உடனே 1976, 78 ஒரு 2 வருஷம் பிரீஃபா வந்த பிஜேபி அலையன்ஸ் கவர்மெண்ட் எங்கெல்லாம் காங்கிரஸோட மாநில ஆட்சி இருக்கோ அங்கெல்லாம் பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுச்சு. அதுக்கப்புறம் 44வது சட்ட திருத்தத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக பண்ணாங்க. பிரசிடென்ட் ரூல் போடுறதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும், பிரசிடென்ட் ரூல் போட்ட உடனே சட்டசபையை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அப்போ பிரசிடென்ட் ரூல் போட்ட உடனே சட்டசபையை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கணும், சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பிற்காலத்தில் வந்துச்சு. ஸோ ஆர்டிகல் 350 இது சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 356 இது சொல்லுச்சு. ஆர்டிகல் 365 ஒரு விஷயமும் சொல்லுது. ஆர்டிகல் 365 என்ன சொல்லுது அப்படின்னா, whenever a state fails to comply with or to give effect to any direction from the center. ஸோ ஒரு ஸ்டேட்டு சென்டரோட டைரக்ஷன், சென்டரோட ஆர்டர், சென்டர் சொல்ற விஷயத்த அந்த ஸ்டேட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் தட் தி ஸ்டேட் ஹஸ் வயலேட்டட் த கான்ஸ்டியூஷன். இது ஓகே தான். அப்படி பண்ணாலே அது வந்து ஒத்துக்கொள்றது தான் இந்த ஸ்டேட்டு கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிச்சு, கான்ஸ்டியூஷனை மீறிச்சு, அரசியலமைப்பை மீறிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டை பிரசிடென்ட் ரூல் போடலாம். ஸோ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரக்கு ஒரு 2 கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 கிரவுண்டு சிம்பிளா. ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுதா இந்த ஸ்டேட்டு, உடனே அங்கே பிரசிடென்ட் ரூல் போடு. கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுதுன்னா என்ன? பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனார்னா இதை வந்து கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிருச்சு அப்படின்னு பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், பிரசிடென்ட் ரூல் போடு. ஆர்டிகல் 365 சொல்லுது, சென்டரோட கமாண்ட், சென்டர் சொல்ற டைரக்ஷன் படி அந்த ஸ்டேட் ஒர்க் ஆகல அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி தான். அப்போ கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணிச்சு, ஆர்டிகல் 356 படி அங்க பிரசிடென்ட் ரூல போடு. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 2 கிரவுண்ட் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரின் ஆட்சி, பிரசிடென்ட் ரூலை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸுக்கு ரிலேட்டடான விஷயம், பிரசிடென்ட் ரூலுக்கு ரிலேட்டடான விஷயம். ஸோ எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு முதல் மந்திரியாக இருக்கார், சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ உடனே அப்போ இருந்த ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல் அவருக்கு வந்து பெரும்பான்மையை அவரால் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலன்னு கவர்னர் எழுதி கொடுத்துட்டார். கவர்னர் சொன்னாருன்னா பிரசிடென்ட் ரூல் போட்டுருவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் நினைச்சாரு அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணுவாரு, இந்த ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்கல, இந்த ஸ்டேட் கான்ஸ்டியூஷன்ல சொல்லுது 50% பெரும்பான்மை இருந்தாதான் இங்க சட்டம் வந்து இங்க வந்து ஆட்சி நடத்த முடியும் இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ கான்ஸ்டியூஷன்ல அந்த 50% எஸ்ஆர் பொம்மைக்கு இல்ல. அதனால கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு, இங்க அவரால் பெரும்பான்மை இல்ல, அதனால உடனே இங்க பிரசிடென்ட் ரூல் போடுங்க. பிரசிடென்ட் உடனே பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூல் போட்டார். ஆனா ஆக்சுவலா எஸ்ஆர் பொம்மைக்கு வந்து சான்ஸே கொடுக்கல. அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல. அந்த சான்ஸ் எங்க கொடுக்கணும்? ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல கொடுக்கணும். ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ், மொத்த சட்டமன்றமும் கூடி இருக்கக்கூடிய அந்த அவையில அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும். இங்க நீங்க நிரூபிங்க, பெரும்பான்மையை நிரூபிங்க, உங்களால நிரூபிக்க முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். இதை கவர்னர் பார்த்துருக்கணும். இந்த கவர்னர் பார்த்த பின்னாடி தான் ஆமா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு 50% கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா அங்க ஆட்சி இருக்கக்கூடாது, அதான் பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும். பிரசிடென்ட் அதுக்கப்புறம் அங்க ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரணும், பிரசிடென்ட் ரூல் போட்டுக்கணும். ஆனா இங்க எதுவுமே அங்க நடக்கல. எஸ்ஆர் பொம்மைக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல அவர் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கல. உடனே அங்க பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. பிரசிடென்ட் ரூல் போட்டோடனே அங்க அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு. அப்போ உடனே எஸ்ஆர் பொம்மை வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாரு. அதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எஸ்ஆர் பொம்மை கேஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ பிரசிடென்ட் ரூல் போடணும், பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும் அப்படின்னா ஜனாதிபதியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வரும், அது வந்து நீதி பேரணைக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது நான் அடுத்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல சொல்றாங்க, பிரசிடென்ட் ரூலை வந்து இந்த மாதிரி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த கவர்னர் அந்த சீஃப் மினிஸ்டருக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். எங்க சான்ஸ் கொடுக்கணும்? ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல, அவங்க சட்டமன்றத்துல சான்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை அப்ப நிரூபிக்கல அப்படின்னா ஓகே, நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ரூலை இந்த காரணம் காட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயமும். பிரசிடென்ட் ரூல் வந்தவனே கவர்மெண்ட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாது, சஸ்பெண்ட் தான் பண்ணி வைக்கணும். வேற ஏதாவது சில காரணங்களுக்கு தான் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். சஸ்பெண்ட் தான் பண்ணி வைக்கணும், டிஸ்குவாலிஃபை பண்ணி. ஏன்னா உடனே எஸ்ஆர் பொம்மையோட ஆட்சியவே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க.
அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அந்த விஷயங்கள் அப்ப எஸ்ஆர் பொம்மைக்கு மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டி இருக்கும்போதே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்க்கு தெரிஞ்சு வந்தோனே, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, மறுபடியும் ஒரு ஆட்சிய நிலைக்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் ஆட்சிய டிஸ்குவாலிஃபை பண்ண ஆட்சியவே மறுபடியும் நிலைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனாங்க. இப்ப ஆர்டிகல் 356 எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் டு இஷ்யூ அ ப்ரொக்ளமேஷன். அரசியலமைப்பு விதிகளின்படி ஒரு மாநிலம் செயல்படவில்லை என்றால் ஜனாதிபதி மாநில அவசர நிலை பிரகடனத்தை வெளியிடுவதற்கான அதிகாரத்தை 356 வழங்கியுள்ளது. ஆர்டிகல் 356 empowers the president to issue a proclamation if he is satisfied that the situation has arisen in which the government of a state cannot be carried in the provisions of the constitution. Simple. ஆர்டிகல் 365 சொல்லுது state fails to comply with or give effect to any direction from the centers. Direction center சொன்னது ஏதாவது பண்ண மறுத்துருச்சு இல்ல பண்ணல அப்படின்னா it will be lawful for the president to hold that a situation had arisen in which the government of a state cannot be carried in accordance with the constitution. இது வந்து பிரசிடென்ட்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் நீ கான்ஸ்டியூஷன் படி நடக்கல, கான்ஸ்டியூஷன் படி நடக்கல, ஆர்டிகல் 356 அங்க வந்து பிரசிடென்ட் ரூல போடு. இது வந்து இதான் வந்து இந்த 2 கிரவுண்ட வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸும் இது ரிலேட்டடா தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 355 பத்தி புரிஞ்சுது, இதுவும் புரிஞ்சுக்கும். பார்லிமெண்ட்ரி அப்ரூவல். ஓகே, பிரசிடென்ட் சரிங்களா? பிரசிடென்ட் இருக்காரு, பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அந்த ஸ்டேட்ல வந்து போடுறாங்க. பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது பிரசிடென்ட்க்கு யார் அட்வைஸ் பண்ணிருப்பா? பிரைம் மினிஸ்டரும் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அட்வைஸ் பண்ணிப்பாங்க. பிரசிடென்ட் வந்து ப்ரொக்ளைம் பண்ணிட்டார். ப்ரொக்ளைம் பண்ண பின்னாடி பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணுமா? ஆமா, பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணும் சரிங்களா? லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தனித்தனியா அப்ரூவ் பண்ணும். அப்ரூவ் பண்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். நம்ம லாஸ்ட் இதுல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்த்தோம். இது வந்து சிறப்பு பெரும்பான்மை பார்த்தோம். இது வந்து சாதாரண பெரும்பான்மை போதும். 50% ஆஃப் பிரசிடென்ட் ஓட்டிங் லோக்சபால தனியா, ராஜ்யசபால தனியா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். 6 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் லோக்சபா, ராஜ்யசபா சிம்பிள் மெஜாரிட்டில மறுபடியும் பாஸ் பண்ணும். அப்ப இன்னொரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா மறுபடியும் ஒரு 6 மாசம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா இன்டெஃபினட்டா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நம்ம நேஷனல் எமர்ஜென்சி பார்த்தோம் இல்லையா? இன்டெஃபினட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இது இன்டெஃபினட்டா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. 6 மாசத்துல 3 வருஷம் தான் மேக்ஸிமம். 6 மாசம், 6 மாசம், 6 மாசம், 6 மாசம், 6 மாசம், 6 மாசம். இவ்வளவுதான். இதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்க்கு மேல கண்டிப்பா அங்க ஒரு எலெக்ஷன் நடந்து அங்க ஒரு ஆட்சி வந்தே ஆகணும். இன்னும் ஸ்டேட் எமர்ஜென்சி ஸ்டேட் ரூல்லே வச்சிருந்தோம்னு வைங்க, பிரசிடென்ட் ரூல்லே வச்சிருந்தோம்னா அந்த மக்களோட டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருந்துச்சு. அங்க எலெக்டட் பாடி கொண்டு வரணும். அதுக்காக தான் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். நேஷனல் எமர்ஜென்சி மேக்ஸிமம் எவ்வளவு வருஷம் வேணா இருக்கலாம். ஆனா 6 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டில. இங்க சிம்பிள் மெஜாரிட்டில எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதுலயும் இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இல்லாட்டி மொத்த இந்தியாலயும் தேசிய அவசர நிலை இருக்கணும். நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும். நேஷனல் எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் வந்து எழுதி கொடுக்கணும். ஆமா, இந்த ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படிங்கறது எழுதி கொடுக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. இந்த 2 கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 6 மாசம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம். அது மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்க்கு மேல அங்க நேஷனல் எமர்ஜென்சி இருந்தாலும் பரவாயில்ல, அங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அங்க எலெக்ஷனே வைக்க முடியலன்னு சொன்னாலும் சென்டர் எப்படியாவது ட்ரை பண்ணி அங்க எலெக்ஷன் வச்சு 3 வருஷத்துக்கு மேல பிரசிடென்ட் ரூல்ல வைக்கவே கூடாது. இது வந்து 1978 44வது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டெஃபினைட் பீரியடுக்கு பிரசிடென்ட் ரூல் நடந்துட்டு இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால் 4 வருஷம் பிரசிடென்ட் ரூலோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்ப ஒரு எலெக்டட் பாடியே இல்லாம இருந்துச்சு. மக்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லாம இருந்துச்சு. டெமோக்ரஸிக்கு மீனிங்கே இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் 3 வருஷம் தான் கேப். 3 வருஷத்துக்கு மேல ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்போ ப்ரொக்ளமேஷன் இம்போசிங் பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதியின் ஆட்சியை கொண்டு வருவதற்கான பிரகடனம் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அது வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து 60 டேஸ். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தது நேஷனல் எமர்ஜென்சிக்கு 30 டேஸ் கொடுத்தாங்க. இதுக்கு 60 நாள் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 30 நாள் கொடுக்குறாங்க. இப்போ 60 டேஸ் 2 மந்த்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா அப்ரூவ் பண்ணிடும். இங்க வந்து 1 மந்த்துக்குள்ள வந்து 2 பேரும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில, இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டில அப்ரூவ் பண்ணும். இதான் வந்து வித்தியாசம். இது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம், இன்டெஃபினைட் டைம். இது வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ both the houses of the parliament within 2 months from the date of the issue. ஸோ 60 நாளுக்குள்ள என்ன பண்ணிடணும், அதை வந்து அப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
கான்சிக்வன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா விளைவுகள் என்ன? விளைவுகள் ஒண்ணுமே இல்லை. மொத்த பவரையும் சென்ட்ரல் எடுத்துக்கும். நேஷனல் எமர்ஜென்சி அப்பவும் மொத்த பவரும் சென்ட்ரல் எடுத்துக்கும். ஆனா அப்ப அங்க சட்டமன்றமும் ஒண்ணு இருக்கும் இல்லையா? சட்டமன்றம் இருக்கும். ஸ்டேட்டோட சில சப்ஜெக்ட்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லா பாஸ் பண்ணும். ஆனா அங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். பிஜேபி நேஷனல் எமர்ஜென்சி போட்டாலும் இங்க டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும். ஆனா ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் சஸ்பெண்ட் ஆயிரும். இங்க டிஎம்கே கவர்மெண்டே இருக்காது. மொத்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தோட பவரும் பிரசிடென்ட்க்கு வந்துரும். பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட்டுக்கும் கொடுப்பாரு. பிரசிடென்ட் அதை கவர்னருக்கு கொடுப்பாரு. பிரசிடென்ட் அதை யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுப்பாரு. The president acquires the following powers when president rule is imposed. ஜனாதிபதியின் ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஜனாதிபதி பின்வரும் அதிகாரங்களை பெறுகிறார். He can take up the function of the state government and powers vested in the governor or any other executive in the state. So state government ஓட ஃபங்க்ஷன் எடுக்கலாம், கவர்னரோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன் ஸ்டேட்டோட எடுத்துக்கலாம். அதை எடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா he can declare that the power of state legislature can be exercised by parliament. மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் பாராளுமன்றத்தால் செயல்படுத்த முடியும் என்று அவர் அறிவிக்க முடியும். அப்படி இல்லைனா he can take all steps including suspension of constitutional provision related to any body or authority in the state. ஸோ அந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் அமைப்புகளா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு இந்த மாநிலத்தில் உள்ள ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் பரவாயில்ல. அதை அவர் என்ன பண்ணலாம்? நிறுத்தி வைக்கலாம். அந்த மாநிலத்தில் உள்ள அட்வொகேட் ஜெனரல் தலைமை நீதிபதியா இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட பவரை கட்டை பண்ணலாம். இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு கொடுக்கப்படும். ஸோ அவர் நினைச்சாரு அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? பிரசிடென்ட் ரூல் போட்டுட்டாரு அப்படின்னா பவரை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்டோட பவரை பார்லிமெண்ட் கொடுக்கலாம். பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இல்ல அவரே அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்ல கவர்னருக்கு கொடுக்கலாம். இல்ல அவர் யார் நினைக்கிறாரோ அவருக்கு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டேட்ல கூட கான்ஸ்டியூஷனல் பாடியை அவர் ரத்து பண்றதுக்கு, கேன்சல் பண்றதுக்கு, டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு, சஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸார்பிடன்ட் பவர் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ பிரசிடென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நீதி புனராய்வுன்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம அது பார்க்கும்போதே பார்த்தோம். அட் பிரசன்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட்டால ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் உங்களை கேட்கறாங்க அப்படின்னா அட் பிரசன்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ சுப்ரீம் கோர்ட் நினைச்சது அப்படின்னா எதை வேணாலும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். நீதி புனராய்வு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அன்லிமிட்டடா இருக்கு, எக்ஸார்பிட்டா எது வேணாலும் அது பண்ணலாம். நிறைய பேர் இந்த அட்டவணை 9ல போட்டிருக்கிறத ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது அட்டவணை 9ல போட்டிருக்க விஷயத்த நீதி புனராய்வு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த ஸ்கோப் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அன்லிமிட்டட் பவர், எதை வேணாலும் சுப்ரீம் கோர்ட் நடக்குது அப்படின்னா நீதி புனராய்வு பண்ணலாம். அந்த மாதிரி பிரசிடென்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றீங்களே, அந்த பிரசிடென்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா? நீதித்துறை அது கேள்வி கேட்க முடியுமா? நீங்க எந்த ஒரு ஆதாரத்தின் மேல சாட்டிஸ்ஃபை ஆனீங்க, எந்த ஒரு ஆதாரத்தின் பேர்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தீங்க அப்படிங்கறத அத ஜுடிஷியல் ரிவ்யூ அதை ஆராயறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கா? பவர் இல்ல. 138வது அமெண்ட்மெண்ட் சொல்லிருச்சு. 1975ல 138வது அமெண்ட் இந்திரா காந்தி பீரியட்ல வந்தது சொல்லிருச்சு. ஜுடிஷியல் ரிவ்யூ பிரசிடென்ட் எந்த விதத்துல பிரசிடென்ட் ரூல் போட்டான்னா கேள்வி கேட்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இல்லை. அவரு சாட்டிஸ்ஃபைனா அவரு தான். அவர் சாட்டிஸ்ஃபை பத்திலாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதே மாதிரி பிஜேபியோட ஒரு 2 வருஷம் ஆட்சி இருக்கும்போது 44th அமெண்ட்மெண்ட் 1978 சொல்லிச்சு, இல்லை ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு. பிரசிடென்ட் எந்தவித ஆதாரத்துல எந்தவித எவிடன்ஸ்ல அவர் சாட்டிஸ்ஃபை ஆறாரு அப்படின்னு நீதி புனராய்வு பண்ணலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ அதுக்கு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. 38th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1975 38வது சட்ட திருத்தம் 1975 நடந்தது சொல்லுது, சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 356 போடுறதுக்கு பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் விச் வுட் நாட் பி சேலஞ்ச் இன் எனி கோர்ட் ஆர் எனி கிரவுண்ட். கோர்ட்ல அதை பத்தி கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா 44வது சட்ட திருத்தம் சப்சிக்வெண்டா அமெண்ட் பண்ணதுல சொல்றாங்க, சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் நாட் பியாண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது, பண்ணலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு உட்படுத்தப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு 1978ல 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அடுத்தது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஆர்டிகல் 360 அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபைனான்சியல் நிதி அவசர நிலை அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி எத்தனை தடவை போட்டிருக்காங்க அப்படின்னா 0 டைம்ஸ். இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபைனான்சியல் எமர்ஜென்சி போட்டதே கிடையாது.
ஆர்டிகல் 360 வந்து பிரசிடென்ட்டுக்கு பவர் கொடுக்குது ஃபைனான்சியல் எமர்ஜென்சி போடுறது. அதே மாதிரி பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்ஃபிகேஷன். பிரசிடென்ட் நினைச்சாரு, ஆமா நம்ம கண்ட்ரி வந்து நிதி நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டேட்ல நிதி நெருக்கடி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாருன்னா சென்டருக்கு அதிக பவர் இருக்கும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான மேட்டர்ல. ஸோ ஸ்டேட் இவ்வளோ விஷயத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு இருக்குல்ல, பிரிச்சு கொடுக்காம விட்டுறலாம். ஸ்டேட்டோட டாக்ஸ்ல இருந்து 41% சென்டருக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அது வந்து பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணாட்டி போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸோட சம்பளத்தை கம்மி பண்ணணும், தாராளமா கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ பிரசிடென்ட் வந்து பண்ணுவார். Article 360 empowers the president to proclaim a financial emergency if he is satisfied that a situation has arisen due to which financial stability or credit of India is threatened. ஒரு பாதிக்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி கொண்டு வந்துருவாங்க. இதுக்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணுமா? இதுக்கும் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் தேவை. சிம்பிள் மெஜாரிட்டி 60 நாள் டைம் கொடுப்பாங்க. 60 நாள் கூட லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி ஸ்டாண்ட்ஸ் டு பி டிக்ளேர். பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுவாரு. பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பிரசிடென்ட் டிக்ளேர் பண்றாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டார். நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா, டிக்ளேர் பண்ணோம்னா 6 மாசத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆனா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி இல்லை. பிரசிடென்ட் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படின்னா அது இன்டெஃபினட்டா இருக்கும். அதை பிரசிடென்ட் ரிவோக் பண்ற வரைக்கும், ரத்து பண்ற வரைக்கும் அது இன்டெஃபினட்டா இருக்கும். அதான் வந்து முக்கியமான விஷயம். Proclamation declaring financial emergency must be approved by both the houses in simple majority within 2 months from the date of issue. 60 நாளுக்குள்ள அப்ளை பண்ணி ஆகணும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியோட எஃபெக்ட்ஸ், நிதி நெருக்கடியின் விளைவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியோட நிதி நெருக்கடியின் விளைவுகள் என்னெல்லாம்? ரிடக்ஷன் ஆஃப் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆல் ஆர் எனி கிளாஸ் ஆஃப் பர்சன் சர்விங் இன் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்ல இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எனி கிளாஸ், சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் அஃபீஷியலா இருந்தாலும் பரவாயில்ல, எம்பி எம்எல்ஏ யாரோட சேலரி வேணாலும் கம்மி பண்ணலாம். ஈவன் ஜட்ஜஸோட, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரி கூட கம்மி பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் ஆஃப் ஆல் மணி பில்ஸ் ஆர் அதர் ஃபைனான்சியல் பில்ஸ் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப்டர் தே ஆர் பாஸ்டு பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மணி பில், எல்லா ஸ்டேட்டோட பண மசோதாக்களையும் ஃபைனான்ஸ் பில்லையும் பிரசிடென்ட் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பிரசிடென்ட்காக கவர்னர் வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பிரசிடென்ட்டோட பார்வைக்காக பிரசிடென்ட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதான் ஃபினான்ஷியல் மேட்டரா இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட் கிடைச்சிடும் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி பீரியட் அப்போ. ஸோ இதான் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியோட எஃபெக்ட்ஸ். இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி ஒரு தடவை கூட பாஸ் பண்ணப்படல. இப்போ நம்ம 3 எமர்ஜென்சி பார்த்துட்டோம் இல்லையா? நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 படி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 352. அடுத்தது 4 ஆட் பண்ணா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி அதே மாதிரி ஆர்டிகல் 356. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இதோட கம்பேரிசனா பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 தடவை நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சி கிட்டத்தட்ட 125 டைம்ஸ்க்கு மேலே வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இந்தியாவில் 0 டைம், ஒரு தடவை கூட வந்து வந்ததில்லை. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி அப்போ லோக்சபா கூட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பேரலா ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ லோக்சபா மட்டும்தான் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போவும் லோக்சபா பேரலா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட் வந்து பிறப்பிப்பாரு. பிறப்பிக்கிறதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து யூனியன் கேபினட்டோட ரிட்டர்ன் அட்வைஸ்ல பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அப்படி பிறப்பிச்சிட்டாரு அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணும் இல்லையா? எவ்வளவு நாளுக்குள்ள அப்படின்னா 30 நாளுக்குள்ள பார்லிமெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி பாத்தீங்க அப்படின்னா 30 நாளுக்குள்ள அப்ரூவ் பண்ணும். லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டியும், ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டியும் தனித்தனியா அப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இதுக்கும் 30 நாள், இதுக்கு வந்து 60 டேஸ் டைம் கொடுப்பாங்க இல்லையா? இதுக்கு வந்து 30 டேஸ், இதுக்கு 60 டேஸ் டைம் கொடுப்பாங்க. லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ராஜ்யசபாலையும் சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இதுக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கும் 60 டேஸ் டைம் கொடுப்பாங்க. லோக்சபால 50% சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணும். ராஜ்யசபாலையும் 50% அப்ரூவ் பண்ணும். கரெக்டா? ஒரு தடவை நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னொரு 6 மந்த், அப்புறம் மறுபடியும் 6 மந்த், இந்த மாதிரி இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து கொண்டு வரலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி போட்டு வச்சுக்கலாம். 6 மாசத்துக்கு ஒருக்கா அப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சிம்பிள் மெஜாரிட்டியில் 2 பேரும் அக்செப்ட் பண்ணும். மறுபடியும் ஒரு 6 மாசம் தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு மாசம். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸுக்கு மேல போட முடியாது. 3 இயர்ஸுக்கு மேல
ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு ஸ்டேட்ல வந்து போட்டிருக்க முடியாது. ஆனா இதே 1 வருஷத்தை தாண்டணும்னாலே 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒண்ணு வந்து அந்த ஸ்டேட்ல இல்ல ஹோல் ஆஃப் இந்தியால நேஷனல் எமர்ஜென்சி இருக்கணும். ஆர்டிகல் 352 படி அங்க நேஷனல் எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. தேசிய அவசர கால நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஓகே இன்னொரு 6 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துக்கு அப்புறம். அப்படி இல்லாட்டி எலக்ஷன் கமிஷன் சொல்லணும், அங்க எலக்ஷன் நடத்த முடியாது. இந்த 2 காரணத்துக்காக தான் 1 வருஷத்துக்கு மேல போ முடியும். அதுவும் 3 வருஷத்துக்கு மேல எக்காரணத்த கொண்டும் போ முடியாது. ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு தடவ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்டெஃபினைட் அது எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். 6 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதுல ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகள் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா பாதிக்கப்படும். பார்த்தோம் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட் இதெல்லாம் பாதிக்கப்படுது. ஆனா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரைட்டும் பாதிக்கப்படாது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்பவும் எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரைட்டும் பாதிக்கப்படாது. ஸோ இதான் வந்து நேஷனல், ஸ்டேட், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ரிலேட்டடான முக்கியமான டிஃபரன்சஸ். எக்ஸாம்ஸ்லயும் உங்க சிலபஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கும்போதும் எமர்ஜென்சி பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து எமர்ஜென்சி பத்தி ஹோலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோ பார்த்தோனே இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்து ஒரு தடவ கண்டிப்பா படிச்சிருங்க. படிச்சோனே உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து புரிஞ்சிரும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சென்டருக்கும், ஸ்டேட்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.